நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவ்வளவுதான். நான் அல்லாஹுடைய அபுரு, ஒரு அடிமை, அவ்வளவுதான். நான் அல்லாஹுடைய தூதர், அவ்வளவுதான். அல்லாஹ் என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தினானோ அந்த கண்ணியத்தோடு நிப்பாட்டி விடுங்க. அந்த கண்ணியத்துக்கு மேல் ஒரு துணி கூட நீ எது செய்யலாம், என்னை போட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலேயே அறியாமல் போகக்கூடிய சஹாபாக்கள் மக்களை ரசூலுக்கு முன்னாலே ரசூலை உயர்த்தி அல்லாஹ்வுக்கு சிறுபடுத்தக்கூடிய சூழல் உருவாகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு தடுத்து தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பது முக்கியம் அல்ல, தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுப்பதில் பக்குவமும் பொறுமையும் ஹிக்மத்தும் தொலைநோக்கு சிந்தனையும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களுக்கும் வர வேண்டும் என்பதை எடுத்து காட்டி சொல்வதற்காகத்தான் பெருமானார் அந்த சஹாபி சொன்னார்கள், என்னை உங்கள் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் புகழாதீர்கள், என்னை அப்துல்லாஹ் மகன் என்று சொல்லுங்கள், என்னை அல்லாஹ் அடிமை என்று சொல்லுங்கள். அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட என்னை சொன்னார்கள். இன்னைக்கு நம்பிக்கை எத்தனையோ பேர் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல, பின்புறம் என்னன்னு தெரியல, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டவன் தெரியல, என்ன கெட்ட பழக்கத்துக்கு ஆளான்னு தெரியல, எதுவுமே தெரியாமல் குறிப்பா முஸ்லிம் சமூகம் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் வார்த்தைகளில் புகழ் உச்சியை கொண்டு வருவதை நாம் புகழ்வது என்பது அது தேர்வு செய்வதற்கு சமம் தான். அப்படி நாம் தேர்வு செய்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறார், நாளை மறுமை நாளிலே இதற்கும் கேள்வி கணக்கு உண்டு என்பதை அல்லாஹ் ரசூல் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். கண் கெட்டதற்கு பின்னால் சூரிய நமஸ்காரம் பிரயோஜனம் கிடையாது. கட்டியதற்கு பின்னால் கட்டிட்டு வந்ததற்கு பின்னால் புத்துணு குறை என்று சொல்வது எந்த அர்த்தமும் கிடையாது. முடிந்து போனதற்கு பின்னால் புலம்புவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதையெல்லாம் நடப்பதற்கு முன்னால் ஒன்றுக்கு 10 முறை, ஒன்றுக்கு 1000 முறை சிந்தித்து ஆராய்ந்து கூர்மையாக யோசித்து 2000 தொழில்கள் கூட நான் தேர்வு செய்யக்கூடிய பட்டியலில் 1000 பேர் இருப்பார்கள். என் பார்வைக்கும் என் அகப்பார்வைக்கும் என்னுடைய எதிர்காலத்துக்கும் என் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்ல தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு நீ குழு வந்தே என்று அல்லாஹ் நாம் கேட்டு போனாதான் நல்ல தலைமைத்துவத்தை நேராக நம்ம தேர்வு செய்ய முடியும். யாரோ சொல்றாங்க என்று அதை நாம் கேட்டுக்கொண்டு அதிகாரியை குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதையும் பாத்தீங்கன்னா எனக்கு புதுவையில் நடந்த அந்த வாக்குப்பதிவுல நிறைய பேரு என் கடமையை நான் முடித்து விட்டேன், 5 வேளை தொழுவது அது சொல்ல மாட்டாரு, அது கடமை தானே, அது சொல்ல மாட்டேன். தொழுதுட்டு வாட்ஸ்அப்ல நான் 10 தொழுது விட்டேன் அப்படி எங்க யாரும் போறாங்களா, கிடையாது. வார்த்தை செலுத்ததுக்கு பின்னால நான் என் கடமை நிறைவு செய்து விட்டேன், அது ஒண்ணுதான் ஒரு கடமையா? நீ எவ்வளவு யுத்தம் இதிலே தெரியுது. இது மாத்திரமல்ல, நம் கடமை இந்த உலகத்தில் நம்ம எப்படி தான் வாழச்சுவதா அத்தனை பிரகாரம் வாழ வேண்டும். அப்படி நாம் தேர்வு செய்ததற்கு பின்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் சுக்ரியா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் யாரை கொண்டாந்து உட்கார வைப்பீர்களோ, யாரை தோல்விகள் செய்வீர்களோ அது 2வது. ஆனால் சிந்திப்பதில் நீங்கள் முக்கியமானவர்கள், சிந்தித்து செயல்படுவது நீங்கள் தான் சிறந்த உம்மத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காமிப்பார்கள், நீங்கள் சிந்தித்து செயல்பட தவறிவிட்டால் நாளை உங்கள் விஷயத்தை சிந்திக்க கூட அவர்கள் நேரம் எடுக்க மாட்டார்கள். உங்களை நசிப்பதற்கும், உங்களை வஞ்சிப்பதற்கும், உங்களை ஒழிப்பதற்கும் அவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார்கள் என்பதை பின்னால் நடக்கக்கூடிய அநியாய அகலங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் குர்ஆன் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை நாம் ஒரு உபதேசமாக எடுத்துக்கொண்டு தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப முக்கியமானது என்ன? நம்முடைய சிந்தனை, நம்முடைய கவனம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதியில் நடந்து வருகிறார்கள். நடந்து வருகிற பொழுது தோல்ல ஒரு நஜ்ரான் நாட்டை சேர்ந்து ஒரு கோவிலை போத்திட்டு வர்றாங்க. வருகிற பொழுது ஒரு கிராமவாசி ரசூலுடைய கோவில் பூச்சி இழுத்தார். இழுத்துட்டு ரசூலுல்லா வேகமா திரும்பினாங்க. அந்த கிராமவாசி, இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஏதாவது குடும்ப சொல்லுங்க அப்படின்னு. நாம ஒரு வேலையா அர்ஜென்டா போறோம், நம்ம சுப்பாவை பூச்சி இழுத்து அந்த டீ கடையில் ஒரு டீ சொல்லிட்டு போகணும்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக கடைவீதியில் செல்கிறார்கள். ஒரு கிராமவாசி அந்த கோவையை பூச்சி இருக்கிறார். ஹதீஸ்ல வருது, இழுக்கக்கூடிய அந்த வேகம் கோவை கடுமையான அந்த தோல்விக்கு அச்சம் அப்படியே வந்து விட்டது. சிறப்பு நேரத்துல அந்த கடினம் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு இருக்கிறார், சிரிச்ச முகத்தோடு இருந்தார். இன்னைக்கு காலத்துல யார் ஏறினாலும் அறையக்கூடியவர்கள், கடுமையாக திட்டக்கூடியவர்கள், கடுமையாக வகைவாடக்கூடியவர்கள், தாயும் தொண்டருக்கு மத்தியில் அந்த தோழம் இன்றைக்கு உலகம் சந்தித்திருக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மோசமான இன்றைக்கு உருவாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சிரிச்சு பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும், ஏதாவது தேவை யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பஜார்ல யாராவது ஏதாவது கொடுத்து வருவதில்லை அப்படின்னா சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த கடை வீதியில 1000 மக்கள் இருக்கிறாங்க. யார் பேர் வேணும் போய் அந்த சஹாபி உருவலாம், யாருக்கெல்லாம் போய் யாசனம் கேட்கலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்கு மத்தவங்கெல்லாம் போனா கடிச்சு வச்சுருவாங்க, நபிகள் நாயகத்தை போனா அவங்க அணைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி தலைமைத்துவத்தை அன்றைக்கே முடிவு செய்தார் சஹாபாக்கள். இப்படி நாம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில், நிகழ்கால வாழ்க்கையில் தேர்வு செய்யக்கூடியவர்களை சிந்தித்து தேர்வு செய்தால் அவர்களுக்கான கண்ணியத்தை கொடுத்து நாம் தேர்வு செய்யலாம்.